ஹலோ மக்களே, வெல்கம் பேக் ஆர்எஸ் தமிழ். ஜப்பானை சேர்ந்த கவாசகி அப்படிங்கிற ஒரு மோட்டார் பைக் நிறுவனம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ரொம்ப ஃபேமஸான ஒரு பைக் நிறுவனம் கூட. இப்ப ஜப்பான்ல நடந்த ஒரு மோட்டோ எக்ஸ்போல ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டிருக்காங்க. என்னடா சொல்றேன், இன்றைய காலகட்டத்துக்கு நார்மல் கம்யூட்டர் பைக்ஸை தாண்டி ஸ்போர்ட்ஸ் பைக், அட்வென்ச்சர் பைக், அந்த மாதிரி அட்வான்ஸ்டான பைக்ஸை தான் நம்ம இளைஞர்கள் விரும்புவோம். அப்படி இருக்கும்போது இன்னும் 25 காலம் கழிச்சு வர இளைஞர்கள் எப்படி குதிரை மேல சவாரி செய்யறதை விரும்புவாங்க அப்படின்னு கேட்கறீங்களா? அதை பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கவாசகி நிறுவனம் சொல்லியிருந்த குதிரை அப்படிங்கிறது இன்று நம்ம தலைமுறையில இருக்கிற ஒரிஜினல் குதிரை கிடையாது. அவங்க புரோட்டோடைப்பா அறிமுகப்படுத்தியிருந்த அந்த ரோபோட்டிக் பைக்ல தான் அவங்க ரோபோட்டிக் டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இயந்திர குதிரை அப்படிங்கிற பேர்ல அவங்க சொல்றாங்க. அதாவது இயந்திர குதிரைனா ஆல்ரெடி நம்ம ரோபோட்டிக் டாக்ஸ் இருக்கு, அதே மாதிரி ரோபோட்டிக் ஹார்ஸ் அவ்வளவுதானே. இதுல என்ன வேறுபாடு நினைக்கலாங்க. இப்ப ரோபோட்டிக் டாக்ஸா இருக்கிறது சின்ன சின்ன டாய்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஸோ சின்ன சின்ன வேலைகளை தான் அது செய்யும். ஆனா இந்த ரோபோட்டிக் ஹார்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பைக் அளவுக்கு, பைக்கை விட பெருசாவே 4 கால்கள் கொண்டு 1 to 2 பேர் அதுல பயணம் பண்ற மாதிரியான ஒரு அமைப்பில இருக்கு. சரி, இதுக்கான தேவை இப்ப என்ன வந்துருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த இருக்க ஆஃப் ரோட் பைக்ஸ் ஆகும் இல்ல ஆஃப் ரோட் கார்ஸ் ஆகும் ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும்தான் அதால அக்செப்ட் பண்ண முடியும். அதாவது சுத்தமா பாதையே இல்லாத செங்குத்தாக ஏறக்கூடிய மலைப்பகுதிகளாகும், இல்ல கரடுமுரடான பாறைகள் நிறைந்த இடங்களாகும், இல்ல பனிப்பிரதேசங்கள், இல்ல இரு பிளவுகளுக்கு நடுவில் ஜம்ப் பண்ணி போற மாதிரியான சிச்சுவேஷன், இந்த மாதிரி இடங்களை அக்செப்ட் பண்றதுக்கு இன்னமும் நம்மகிட்ட வெஹிக்கிள்ஸ் கிடையாது. இது எல்லாத்துக்கும் தனித்தனியா வெஹிக்கிள்ஸ் இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்கும் செய்யக்கூடிய ஒரே வெஹிக்கிள் கிடையாது. அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக தான் இந்த ப்ரோட்டோடைப்பை அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ரோபோட் மாதிரி இருந்தாலும் இதுல ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ரேட்டர், அதாவது டிரைவர்னு சொல்றோம் இல்லைங்களா, நம்ம கார்ஸ் ஓட்டும்போது டிரைவர் அதே மாதிரி ஒரு ஆப்ரேட்டர் இருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ரேட்டரோட கண்ட்ரோல்ல தான் இது முழுக்க ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ முழுக்க இது ஆப்ரேட்டரால ஃபங்க்ஷன் ஆனாலும் இதுலயும் அட்வான்ஸ்டான ஏஐ அட்வான்ஸ் இருக்கு. இந்த ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம போற பாதை எந்த மாதிரியான பாதை, அதாவது எந்த அளவுக்கு காட்டமோடா இருக்கு, இல்ல அது செங்குத்தா ஏறுதா, இல்ல நடுவில் ஏதாவது பிளவுகள் இருக்கா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி தன்னோட 4 கால்களுக்கும் எந்தெந்த கால்களுக்கு எந்தெந்த மாதிரியான மூவ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத இது ஏஐ ஆட்டோமேட்டிக்கா டிசைட் பண்ணும். இதுல இருக்கிற ஆப்ரேட்டரோட வேலை என்னன்னா, நம்ம எந்த டைரக்ஷன்ல போகணும், எவ்வளவு ஸ்பீட்ல போகணும், இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை மட்டும்தான் நம்ம செய்ய போகணும். ஸோ இப்போ இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150cc இன்ஜின், இது நைட்ரஜனால இயங்கக்கூடியது. அதனால சுற்றுச்சூழலுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது அப்படிங்கிறத இது தெளிவாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஏஐ டெக்னாலஜிக்கான பேட்டர்னையும் இப்பயே கவாசகி நிறுவனம் வாங்கி வச்சிட்டாங்க. ஸோ இந்த ஏஐ டெக்னாலஜியில இருக்கிற சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா, தன் மேல உட்காந்துருக்க பேசஞ்சர் எவ்வளவு வெயிட் இருக்காங்க, நம்ம எந்த மாதிரியான பாதைகள்ல போறோம், ஸோ அந்த பாதையில நம்ம 4 கால்களுக்கும், அதாவது 4 ஃபுட்ஸ் இருக்குங்களா, அதுக்கு எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்கணும், ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அதுவே டிடெக்ட் பண்ணிப்பேன். அதாவது நம்ம ஒரு சைடா சாய போறோம் அப்படின்னாலுமே அதை டிடெக்ட் பண்ணி அதுக்கு அந்த மாதிரி ஆட்டோ பேலன்சிங் அதுவே பண்ணிப்போம். இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டான ஏஐ டெக்னாலஜி தான் இதுல ஃபிட் பண்ண போறாங்க. அதுக்கான பேட்டர்னையும் கவாசகி நிறுவனமே வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ இது இப்போ ப்ரோட்டோடைப்பா இருந்தாலும் இது கூடிய சீக்கிரம், அதாவது 2050க்குள்ள நடைமுறைக்கு வந்துடும். அதாவது மக்கள் பயன்பாட்டிற்கு விட்டுருவோம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இது வெறும் மக்கள் பயன்பாட்டிற்கு மட்டுமா அப்படின்னா அதுவும் கிடையாது. இதை மெயினா உற்பத்தி பண்றது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, எமர்ஜென்சி மெடிக்கல் பர்பஸ்க்காகவும் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ்க்காகவும் தான் இதை உருவாக்குறாங்க. இதை கண்ட்ரோல் பண்றதுக்காக இது கூடிய ஒரு அட்வான்ஸ்டான ஹெல்மெட் கொடுக்குறாங்க. அந்த ஹெல்மெட்ல இதோட ஃபீச்சர், நேவிகேஷன், இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னாலஜி வந்து அதை அக்சஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கான டிஸ்பிளே எல்லாமே பாத்தீங்கன்னா ஹெல்மெட்டோட வைசர்லயே வர மாதிரி ப்ரொடெக்ட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த ரோபோட் வெஹிக்கிள்ஸால எவ்வளவு தூரம் பயணம் பண்ண முடியும், அதாவது இதோட வெயிட் கெப்பாசிட்டி என்ன, அதாவது எவ்வளவு லோட இது சுமந்துட்டு போகும், இந்த வண்டியோட வெயிட் என்ன, அதாவது இந்த ரோபோட் வண்டின்னு சொல்லிட்டு நம்ம ரோபோட்டோட வெயிட் என்ன, இந்த பத்தின இந்த டீடைலும் இது வரைக்கும் கவாசகி வெளியிடல. இதுக்கு ஒரு ப்ரோட்டோடைப்பா இருக்கிற காரணத்தினால மற்ற டீடைல்ஸ் எதுவுமே அவங்க வெளியிடல. இதுக்கான பேட்டர்ன்ஸ் மட்டும் வாங்கி வச்சிருக்காங்க. ப்ரோட்டோடைப்பான வீடியோஸ் நமக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் ரெகுலரா உங்களுக்கு வந்து சேரும். டாடா, பை பை, see you.